ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது தெய்வீக அன்னையை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் அன்பின் ஒளியானது எங்களின் இதயத்தை தூய்மையடையச் செய்துள்ளது. நாங்கள் உணர்ந்துள்ள இந்த அன்பின் ஒளியை இந்த உலகம் முழுவதும் உள்ள அனைவருக்கும் கொண்டு செல்லும் கருவிகளாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மேலோட்டமான தன்மைகளையும் பொய்மைகளையும் குழப்பங்களையும் எங்களுள்ளிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இன்றைய நாளில் இந்த காலை வேளையில் எங்களின் தியானத்தின் மூலமாக எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை மேலோங்குவதற்கு தங்கள் முன் தியானிக்க அமர்ந்திருக்கிறோம். தயவு செய்து எங்களின் தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை தொடர்ந்து சகஸ்ராரவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात्
साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக நீக்கிவிட்டு நாங்கள் ஆன்மீகத்தில் மேன்மேலும் முன்னேறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயி, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மனச்சோர்வுகளையும் மன அழுத்தங்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவம் எங்களின் இடா நாடியினுள் நிலவி இருக்கும் பொழுது நாங்கள் தூய ஆத்மாதான் என்ற நிலையை அடைகிறோம். எப்பொழுதும் நாங்கள் அதே நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதனை ஒட்டிய பயமும் அதிகப்படியான உடல் உஷ்ணமும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் தத்துவமானது எங்களின் பிங்களா நாடியில் நிலைத்திருக்கும் பொழுது எங்களுள் எங்களின் தூய ஆத்மாவின் நிலைப்பாட்டையும் அவற்றின் செயல்களையும் உணர முடிகிறதம்மா. என் நிலையிலும் நாங்கள் அதே நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் அன்பு மட்டுமே நாங்கள் தூய்மையான ஆத்மாவாக எங்களை உணர்வதற்கு காரணமாகும். தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் நிகழ்காலத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்மளுடைய மூலாதாரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். எங்களின் குண்டலினி தாயின் பாதுகாவலரும் தாங்களாவீர். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் அம்மா. தாங்களே ஆரம்பமும் முடிவுமாவீர். தங்களிடத்தில் எவர் ஒருவர் அன்புடனும் பக்தியுடனும் இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நீங்களும் எல்லையில்லா அன்பையும் பாதுகாப்பையும் அளிக்கிறீர்கள். தாயே, எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தின் முழுமையை நாங்கள் உணர்வதற்கும் அவரின் குணங்களை நாங்கள் முழுமையாக உள்ளுணர்ந்து
எங்களின் வெளி செயல்களில் செயல்படுத்தவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசரை எங்களின் மூத்த சகோதரராவீர். தங்களின் அன்பும் அரவணைப்பும் கருணை உள்ளமும் எங்களுக்கும் தந்து எங்களை ஆசிர்வதியுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं
ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणम् रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। நமது கவனத்தை மெதுவாக நம்மளுடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதியாக வீற்றிருக்கும் தாங்கள் எங்களின் அறியாமையை அகற்றுபவராவீர். எங்களுக்குள் தாங்கள் தெய்வீக அறிவை நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள். அதன் மூலம் சகஜ யோகத்தையும் அதிலுள்ள நாடிகள், சக்கரங்கள், தெய்வங்களைப் பற்றி அறிந்து கொள்வதுடன் எங்களுக்குள் ஏற்படுகின்ற பிடிப்புகளை எவ்வாறு சுத்திகரிப்பு செய்து கொள்வது என்ற சகஜ யோக அறிவை எங்களுக்கு அளிக்கிறீர்கள் அம்மா. இந்த தெய்வீக ஞானத்தின் மூலம் தெய்வீகத்தின் நீதியையும் குண்டலினி பற்றியும் அறிந்து கொள்ள வைக்கிறீர்கள். எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவை நிலைநிறுத்துகிறீர்கள். எங்களின் கவனத்தை தூய்மை செய்து எங்களுள்
ஸ்ரீ நிர்மல் சித்தியை நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, நாங்கள் இதனை முழுமையான மனதுடன் புரிந்து கொள்ளவும் இன்னும் ஆழமாக தெய்வீகத்தினுள் செல்வதற்கும் தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் எதுவும் செய்யவில்லை, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாயே, நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பிரம்மதேவா சரஸ்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது சுவாதிஷ்டானாவில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரம், பவசக்கரம், அநாகதம், மெதுவாக நமது கவனம் விசுத்தி சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதா கிருஷ்ணரின் சொரூபத்தில் எங்களது விசுத்தி சக்கரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தூய்மையான இனிமையான சொற்களை பேசுபவரான தாங்கள் உண்மையை தேடுபவர்களை பாதுகாப்பவராவீர். ஆத்மாவின் அறிவுக்கு விளக்கம் அளிப்பவரும் தாங்கள். தாங்களே யோகாவின் கடவுளாவீர். மாட்சிமையின் அவதாரம், சுழலும் பிரபஞ்சங்களின் அச்சாவீர். எங்களின் ஐம்புலன்களின் செயல்பாட்டிற்கு காரணமானவர். தங்களுடைய அருளால் நாங்கள் பற்றற்ற சாட்சி பாவத்தில் இருக்கின்றோம். தங்கள் அருளால் அமைதி நிலையை நாங்கள் உணர்கிறோம். 5 மூலகங்களையும் இணைப்பவரான தாங்கள் எதிர்மறையை எரிப்பவராவீர். எங்களை முழுமையின் ஒரு அங்கமாகவும் பகுதியாகவும் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். கூட்டுணர்வை எங்களுள் நிலைநிறுத்துவரான தாங்கள் மாயைகளில் மாட்டிக்கொள்ளும் எங்களை அம்மாயிலிருந்து விடுவித்து தூய ஆத்மாதான் என்ற நிலையை எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற பகை, பொறாமை ஆகியவற்றை நீக்கி நட்புணர்வோடு இனிமையாக பேசும் நபர்களாக தயவு செய்து எங்களை மாற்றி அமைத்திடுங்கள். தாயே, எங்களின் கண்கள் தூய்மையானதை பார்க்க வேண்டும். எங்களின் காதுகள் தூய்மையானதை கேட்க வேண்டும். எங்களது வாய் தூய்மையானதை பேச வேண்டும். தாயே, தயவு செய்து
எங்களின் கவனத்தினுள் தாங்களே வந்து அமர்ந்து எங்களின் செயல்களை வடிவமைக்க வேண்டும் அம்மா. தாயே, தாங்களே எங்களின் மூளையினுள் அமர்ந்து எங்களின் சிந்தனை செயல்களை நேரிய வழியில் மட்டும் நிலைநிறுத்தி அதிகப்படியான சிந்தனைகளை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தாங்கள் எங்களின் இதயத்தினுள் அமர்ந்து எங்களின் ஆத்மாவை எங்களுள் தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாய், எங்களுக்கு ஸ்ரீ நிர்விசாரா நிலையை உணர்த்துபவரான தாங்கள், நாங்கள் நிர்விகல்பா நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ பரபிரம்மா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ பரபிரம்மா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் நாம் இதே தியான நிலையில் தொடர்ந்து இருந்து ஆழமான நிலையை நாம் அடைவோம். நமது தியான நிலையில் 1991 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today we have gathered here to do the Navaratri Puja. There were 9 times when the major incarnations of the Mother of this universe were manifested. They were manifested with a purpose. That purpose is to protect her bhaktas, her disciples, her children. This was a binding love. She could not escape it. Mother's love is binding. She cannot escape it. And she has to manifest it, work it out, and give that protection to all her children. This protection in the modern times has taken another form. In those days, the evil was trying to harm, to destroy the people who were righteous, who were bhaktas, who were doing good things, who wanted to lead a very religious life. So to save them, she incarnated. To protect them, she incarnated. But they knew what was good. They knew what was wrong. And they wanted to preserve their good life, their precious life. They didn't care for money, they didn't care for power, but just they wanted their life. Means they wanted to be alive, to worship the goddess. And when they were troubled or harmed or destroyed by these evil forces, she had to manifest. But in modern times,
It's become very complicated as the modern times are complicated. First of all, in the mind, in the lifestyle, in the society of good human beings, righteous human beings, fear of the wrong has entered. Like they are afraid, say, of their priests, of their churches, of their temples, of their mosques, which are all false. They are not afraid of God. They don't believe in God. They think they have created God and they can manage God. So who is God? The way they behave, you can see clearly that they do not recognize the existence of God. God Almighty, who is a wrathful God. They are not at all worried as to what will happen to them. They don't even believe in the second life. They don't believe in the resurrection. They are very short-sighted, evil people doing all kinds of evil things. So, somehow or other, as soon as you are born into some sort of a brand. You are this, you are that, you are that, you are that. As soon as you are born. So the first brand comes onto this modern man is of a religion to which he belongs. He can't avoid it. He has to be jolly well belonging to some religion. You go anywhere, even in the passport, nowadays they have stopped it. Otherwise they used to ask, what is your religion? And in India, if you said you had no religion, they would not give you a passport. Because you are not yet qualified evil person. Or you are not following qualified evil people. So that very simple, gullible, good people, very righteous, believers of God, developed this kind of a fear which was put into their heads by these false people. That if you don't do like this, if you don't pay money to us, then God will be wrathful. If you do not come to the confession, then God will be angry with you. If you do not tolerate our nonsense, God will be angry with you. All these things started going into the brains of the people very easily. In some religion, they believe there is no sin in drinking. In some religion, they believe there is no sin in marrying many women. In some religion, they believe that you can have caste system. All is anti-God, absolutely anti-God activity perpetuated into the society by these priests who are supposed to be in charge of the religion. So the first horrible conditioning we have when we start Sahaja Yoga is this. So to start something afresh, they find it very difficult. So the first protection mother had to render is from this conditioning. The second one is that of the country. Either you belong to this country, to that country, or to that country. And these days every country is competing with each other in all kinds of corruption, mafia, all kinds of things. Every country. Suddenly you discover. You have faith in one country, you find, oh no, they were supporting certain person secretly. So whether they are democratic or anything, there is a kind of a mafia working everywhere under some. So the so-called laws also are only for people who are simple, gullible, pure citizens, and not for the people who put those laws on them. They take bribes, they take all kinds of things, but still they are supposed to be in charge of law, doing all kinds of illegal things. Because they have made the law, so they know how to be illegal. So this is the second type of fear that is in the minds of the modern time. Then the third thing was the war. Wars after wars came in,
So many people developed a kind of a fear about war. And as a reaction, they developed a kind of a stupid ego, just they said to protect themselves. In protection themselves, they have built up a big ego and they are now becoming very, we should say, aggressive people. So this kind of a wider range, I should say, of fear, it can be directed into any direction, it can be directed towards anyone. Then comes is the fear of race. Racialism. Now I am told that neo-Nazism is taking its own course and is coming up like a little snake. So this is another area which is very dangerous now working on. Now in the minds of seekers, and they are seeking, they have been to many gurus, they have read all kinds of books, but they are seeking. You can, in seeking it, drink any kind of water, develop all kinds of diseases. What can you do? You are seeking after all, you are thirsty. It has to be excused. And that's how they develop lots of problems, not only in their body, but also in their brain. And now it's a very delicate thing. If you tell somebody that you have been to such and such guru, he doesn't want to hear. Because for him, now the guru has become the last one. You cannot say anything against his guru. Now, when he starts suffering, then he may accept. But to take it out that guru is also very delicate, because if you want to take out that guru, then he might be hurt. So it's a very delicate operation. Then the modern society. The less said the better. The norms of modern society are given to us by people who were characterless, like Freud, who had no sense of morality, or by drunkards, though they don't have any statues of drunkards. But most of them, if you see, the abandonment of our value system comes through drinking. And the drinking was there, but not to this extent. I mean, everybody was not a drunkard. These days, everybody can be a drunkard. And there's no shame about it. With that drinking, our value system started dropping down, and people have accepted now the normal thing is abandonment. This is another view. Formerly, the parents used to support a person if he would take to God, if he would take to righteous life, or to something higher. And if they saw these qualities in their child, they used to be happy. But these days, the other way around, the parents don't like it. As if the parents have lost everything in themselves, so they want to hold on to their children, grandchildren, and possess them. And brainless creatures, because their brain has been already washed off. There's nothing in their brains. To fight the parents also is a big problem. So this kind of a fear is also there, that my mother should not know, my father should not know this. You can say from all sides. The fear is burning like flames. And we are now here in Kali Yuga. We have started such. So the way we have to work out our protection has to be mutual. Mother, of course, is there to protect you all the time. Her powers are there to protect you. But surprisingly, in the modern times, there is one condition which has to be fulfilled. Because in those days, good were good and evil were evil. There was no mixing up. So once they asked for goddess,
they accepted her, she came in her real form and she worked it out. But in modern times, you must know that all these evil things are also lingering in your head little bit here and there. People are extremely superficial. They are very much prone to the mass attitude, fashions, things like that. Sort of their personality is not that developed as that of those bhaktas who knew they were right, who knew they were righteous, who knew whatever they were doing was correct and were standing on their legs, firm. So, the modern Sahaja is very different from the Sahaja of olden time. Because in the olden times, it was not easy to get realization. 1 in a billion or in a trillion. And they had to work very hard. So as they worked hard, very hard, they got cleansed and built up themselves and toiled. Like any art piece which takes time, is done with care, is definitely 1,000 times better than these modern artists just putting 2-3 lines like this. So today's human being is like a modern artist, you see. You put one line and you say, you must see this into that person. You must have an identity. I mean, what identity you can have? With one line, you say, find out the identity. So the Sahajogis which are today here have to realize that all these things are surrounding us. And these evil forces are also there. There are some within us, some are without. So it looks to be a very difficult task, but it's not. Because one condition, if you can understand, is that you have to recognize me. I know I'm Mahamaya, I'm really very clever at it. But I'm truthful. I do not have crocodile tears. I cannot have. I'm truthful. But still, I'm Mahamaya. So to recognize me, what should we do? If we recognize, then you are protected. And the cleansing is the simplest thing in Sahaja Yoga is to be collective. If you are not collective, then know that something wrong with you. If you are collective, then as if you are taking your bath in the river Ganges. You don't have to go to Himalayas, you don't have to do individual sadhana much, you don't have to, just be collective. If you are collective, if you are enjoying the collective, then you should know that you are clean. No blemishes there. You are absolutely all right. Now the second part of this Mahamaya business, I had to be very close to you. I had to be extremely close. Talk to you, to have a rapport, to tell you everything about yoga, to make you absolutely aware of yourself. This had to be done, and with all these complications within your mind, within your heart, within your body, I had to work it out. To come close in the real form would have been very dangerous. So one had to be a Mahamaya. But despite that, if you could recognize me, to understand me, that I am Divine Personality, it's an incarnation. That's all the deities want. Then they'll look after you in every way. They'll give you all the powers, they'll give you all the satisfaction, all the protection that you want. This is the condition
which for a rational mind is very difficult to understand. That how can Adi Shakti be in one body? How can the infinite can become finite? But human beings cannot do that. Only human being. God can do it. He is God after all. And if so, you have so many miracles, you have so many photographs, so many things to see, but this is what one has to recognize. Oh, I see people, when I talk to them, they start talking to me a little frivolously. Not with that depth, not with that feeling that I am Mahamaya. Then some of them even answer me. Some of them, if I tell them something, they are ready to even answer, explanation. Of course, this freedom I have given him deliberately. But must understand that you have to talk to me in a way that is, you would talk to Adi Shakti. Very important. Then how you behave is very important. It should not be artificial. It should not be superficial. But best is to put your hand on your heart, both the hands, and just try to feel. Your mother is Adi Shakti. She has created all this universe. She has created all this world. And she is for your protection. Even Sri Krishna could not protect Pandavas. They had to go in the forest, they had to suffer. But not such ways. As soon as I come to know about your problems, my attention can work. Sri Rama himself had to go to jungles. All this is given to you, this protection, because you are seekers of truth. And the truth is that I am the Adi Shakti incarnated. Once this truth becomes one with yourself, there is nothing to fear, because all the deities know this fact. They know about this incarnation very well. They are all prepared for it, and they'll do anything to substantiate your belief. In every way they are trying to give you my photographs in the sky, this, that, all sorts of things. God knows what they are going to do today. They are so anxious. They are behind the stage, before the stage, all sides of the stage, listening to me, feeling happy that I am telling you the truth. But the way they recognize and the way they act, they never disobey. If you behave in the same manner, you are completely protected from all these problems I have told you. Now I won't say you shouldn't hate anyone, you shouldn't do nothing of the kind. I wouldn't say you should not steal something. I wouldn't say that you make money, don't make money out of such a nothing. I don't even say don't drink, don't smoke. I never said so. But automatically, once you know whom you are facing, in whose protection you are, automatically you will do that. Automatically. You will have no fear. Once you have recognized, you will have no fear from anyone. And the more you show that recognition,
the more you realize it, you get higher and higher, not only spiritually, but every way, mentally, socially, economically, politically. It's very remarkable that not only that you recognize me as a mother who loves you very much, but a mother who is powerful to protect you. It's very powerful. If you realize that, and if you feel that within your heart, supposing I correct you sometime, instead of feeling sad, you should see that how fortunate I am that Adishakti herself is correcting me. She is taking interest in me. How fortunate I am to be born at this time, to be with her in her great work. What have I done? This recognition itself will fulfill all the incarnations of Navratri. So today we are worshipping the Durga, Kali, all these great goddesses, these powers, even Radha. It was Radha who killed Kamsa, not Sri Krishna. He had to ask Radha to come and kill him. It's the power that kills. So, if you realize that your mother is the Adishakti, I know of so many people. There's one gentleman who is working in London airport. Somebody tried to trouble him. He said, "You see, be careful. Huh? My mother is very powerful, you don't know." Next day that man lost his job, lost his business, lost this. And he came to him and said, "Now which is your mother? Let me see her." There was a farmer in near Rauri. And in the night 3 men came to steal some sugar cane. And next day they came and they said, "Which goddess do you worship?" He said, "Why?" There were 3 hefty people watching guarding your field. And we came just to, we thought better take some of this sugar cane after all. It looks so nice. And they beat us. Of course we never got hurt. So just behind this recognition is all the powers. There are so many stories I can tell you. How things have happened, how it has worked out. But if you are doubting, still half faith, this, that, then things won't be all right. You shouldn't worry about your reputation. Just go with full speed into any direction, knowing one thing, that you are my child and that I am Adishakti. Everything that looks horrible will become better. We have seen it now in this France case and all that. What has happened? Don't worry about anything. Just know that I am the Adishakti. That all the powers of gods and goddesses and all that are within me. And they are within me and they are all looking after. But if that recognition is not there, they are not going to recognize you either. So for today's Navratri, I have to tell you that just try to keep in mind that today you are worshipping the Adishakti and not only Durga.
and you are worshipping Durga and all these goddesses, to thank them. Because if they had not saved you that time, you would have been so frightened, you would have become bad people and you would not have been here. That is why we are thankful to them for saving us and giving us this protection at that time when we were very helpless. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களுக்கு தியானத்தின் ஆழத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக வந்தனிட்டுக் கொள்வோம்.